மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC-க்கு ஜனவரி முதல் நவம்பர் 1ஆம் தேதி வரை 8399 பகடிவதை தொடர்பான அறிக்கைகள் மற்றும் புகார்கள் அல்லது 27 வழக்குகள் கிடைத்ததாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு முகநூலில் வணிக குற்ற புலனாய்வு துறையிடம் பதிவான மொத்த ஆன்லைன் மோசடி வழக்குகளின் எண்ணிக்கையில் மலேசிய பொதுமக்களுக்கு 432 பில்லியன் இழப்பு ஏற்பட்டதாக அவர் கூறினார். பாலியல் குற்றங்கள் தொடர்பாக குறிப்பாக சமூக ஊடகங்களில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் 2023 525 வழக்குகளும், நவம்பர் 1, 2024 நிலவரப்படி சமூக ஊடகங்களில் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான உள்ளடக்கம் தொடர்பாக மொத்தம் 815 விண்ணப்பங்களும் செய்யப்பட்டுள்ளதாக இன்று நாடாளுமன்றத்தில் அவர் தெரிவித்தார். பொது அலுவலகத்தில் முறைகேடு செய்ததாக சட்டத்துறை முன்னாள் தலைவர் டோமி தாமஸுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை மீண்டும் தொடங்க வலியுறுத்தும் நஜீப் ரசாக்கின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை மேல்முறையீட்டு நீதிபதி பதவி விலகியதை அடுத்து 2வது முறையாக இன்று ஒத்திவைக்கப்பட்டது. 1MDB சொத்துக்களை மீட்பதில் தமது கணவர் ஃபைஸ் அஸ்மி ஈடுபட்டுள்ளார் என்று நீதிபதி பைசா ஜமாலுடீன் கூறினார். இதன் விளைவாக நீதியின் நலனில் தன் சொந்த விருப்பத்தின் பேரில் தன்னை தகுதி நீக்கம் செய்வதாக அவர் தெரிவித்தார். தன் மீதான ஊழல் வழக்கு தொடர்பாக சபா அம்னோ தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கையை தான் ஏற்க மாட்டேன் என்று புங் முக்தார் ராடின் தெரிவித்துள்ளார். கட்சியின் மாநில பிரிவுக்கு தொடர்ந்து தலைமை ஏற்கப் போவதாகவும் அவர் அறிவித்தார். 150 மில்லியன் ஃபெல்க்ரா முதலீட்டில் ஊழல் மற்றும் ஊக்குவித்தல் குற்றச்சாட்டில் அவரும் அவரது மனைவி ஜிசி இஸ்ஸத் அப்துல்லா சமாட்டும் சர்ச்சையாக இருக்கும் நிலையில் சபா அம்னோ தலைவர் பதவியை ராஜினாமா செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டார். தலைவர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் ஆர்வலர்களின் இத்தகைய அழைப்புகள் வழக்கமானவை என்று அவர் கூறினார். நீதிமன்றத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படுவதற்கு முன்னர் கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் ராஜினாமா செய்வது தற்போதைய அரசியல் சூழலில் அப்பாவித்தனமாகவும் நடைமுறைக்கு மாறானது என்றும் அவர் விளக்கினார். ஜொகூர் இந்திய முஸ்லிம் தொழில் முனைவோர் சங்கம் தங்கள் உணவகங்களில் முன்பு அறிவித்தபடி உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த மாட்டோம் என்று உறுதி அளித்துள்ளதாக உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் 14ஆம் தேதி சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் ஒரு சந்திப்பை தாம் நடத்தியதாக அவர் கூறினார். விலை கட்டுப்பாடு மற்றும் ஆதாய தடை சட்டம் 2011 கீழ் விளக்கம் அளிக்கும்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டோம். அதன் பின்னர் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த மாட்டோம் என்று வெளிப்படையாக அவர்கள் கூறிவிட்டனர். குறைந்தபட்ச ஊதிய உயர்வை அறிவித்ததை தொடர்ந்து சில தரப்பினர் சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு அறிக்கை வெளியிடும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். 2020ஆம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை பல்வேறு குற்றங்களுக்காக மொத்தம் 6646 மூத்த மற்றும் ஜூனியர் போலீஸ் அதிகாரிகள் ஒழுக்காற்று நடவடிக்கையை எதிர்கொண்டுள்ளனர் என்று தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் ரத்துஸ்ரீ அய்யூப் கான் மைடின் பிச்சை தெரிவித்துள்ளார். ஒரு மூத்த அல்லது இளைய அதிகாரியாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் தவறான செயல்களில் போலீஸ் ஈடுபாடு குறித்து ஏதேனும் தகவல் இருந்தால் உடனடியாக தம்மை தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். இன்று பந்தான் நகர சபை அளவிலான ஒருமைப்பாடு நாள் கொண்டாட்டம் 2024 இணைந்து அரசு ஊழியர்கள் மத்தியில் நேர்மையை வளர்ப்பது என்ற தலைப்பில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு எதிராக மகாதீர் தொடுத்த வழக்கை மத்தியஸ்தம் செய்து தீர்வு காணுமாறு உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. இந்த விவகாரம் இன்று விவாதத்திற்கு வந்த போது நீதித்துறை ஆணையர் ஜஹாரா ஹுசைன் இதை முன்மொழிந்தார். இரு தரப்பு சட்ட குழுக்களும் முன்மொழியப்பட்ட மத்தியஸ்தம் குறித்து தங்கள் கட்சிக்காரர்களின் அறிவுறுத்தல்களை பெறுவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இந்த வழக்கை அடுத்த ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. அடுத்த வழக்கு செவிமடுப்புக்கு முன் தங்கள் விசாரணை ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு இரு தரப்பினருக்கும் ஜஹாரா அறிவுறுத்தினார். கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி நடந்த PKR மாநாட்டில் அன்வார் பேசிய கருத்துக்கு அன்வார் மீது மகாதீர் வழக்கு தொடர்ந்தார். மகாதீர் ஒரு இன வெறியர் என்று குறிப்பிட்டு பதவியில் இருந்த போது மகாதீர் தனது குடும்பத்தை வளப்படுத்தியதாக
அன்வார் தெரிவித்ததாக கூறப்படுவது தொடர்பில் மகாதீர் இந்த வழக்கை தொடர்ந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு அரசியல்வாதி மற்றும் முன்னாள் பிரதமர் என்ற தனது அந்தஸ்தை சிதைத்து விட்டதாக மகாதீர் குற்றம் சாட்டினார். சபா கொத்தகினபாலு பெத்தாகஸ் என்ற இடத்தில் ரயிலில் அடிபட்டு 11 வயது மகன் பலத்த காயம் அடைந்த நிலையில் அவனது தாயார் உயிரிழந்தார். 41 வயதான பெண் அவரது மகன் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட பெண் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இருவரும் ரயில் தண்டவாளத்தை கடக்கும் போது ரயிலில் அடிபட்டதாக தெரிய வந்துள்ளது. பரிகாத்தானுக்கு தலைவராக முகைதீன் யாசின் மட்டுமே பொருத்தமானவர் என்று பர்சாத்து கட்சியின் உதவி தலைவர் அமாத் ஃபைசால் அசூமு தெரிவித்துள்ளார். முகைதீன் இருக்கும் வரை அவர்தான் பரிகாத்தானின் பிரதமர் வேட்பாளர் என்றும் அவரை தவிர வேறு யாரேனும் வர விரும்பினால் அந்த கனவை இப்போதே கலைத்து விடுங்கள் என்றும் அமாத் ஃபைசால் அசூமு எச்சரித்துள்ளார். அடுத்த பொது தேர்தல் என்பது வெகு தூரம் இல்லை என்று குறிப்பிட்ட அவர் பொது தேர்தல் எப்போது வந்தாலும் பரிகாத்தானின் பிரதமர் வேட்பாளர் முகைதீன் யாசின் மட்டும்தான் என்று அவர் தெரிவித்தார். முன்னதாக பாஸ் கட்சி மாநாட்டில் பரிகாத்தானின் ஜனநாயகத்தில் உறுப்பு கட்சிகளில் இருந்து யார் வேண்டுமானாலும் பிரதமர் ஆகலாம் என்று பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. புக்கிட் ஜாரில் அரீனா கிரீனில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 2வது மாடியில் இருந்து இன்று காலை தவறி விழுந்த பெண் ஒருவர் மீட்கப்பட்டார். பாதிக்கப்பட்டவருக்கு 30 வயது இருக்கும் என நம்பப்படுகிறது. அவருக்கு இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு மீட்பு வாகனம், அவசர மருத்துவ மீட்பு சேவைகள் பிரிவு மற்றும் 7 பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக புகிஜாரில் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த மூத்த தீயணைப்பு அதிகாரி ஓஸ்மாவி இஸ்மாயில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.